ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோடு வந்து எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ காவேரி கோயிலேருந்து வரும்போது வீட்டில் பார்த்தா சாரதாமா உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறத வந்து உள்ளே வந்து என்னமாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ சொல்லாமல் உள்ளே போய்ட்றாங்க. கங்கா கிட்ட கேட்கும்போது அவங்களும் வந்து ஒன்றும் இல்லடி இந்த மாதிரி அப்படின்னு முடிச்சுன்னு இருக்காங்க. ஸ்பாட்டிமா வந்து வாழ்க்கை இப்படி தான் அமையணும்னு எழுதியிருக்காடியான்னு. அதுக்குள்ளே வந்து குமரனும் நிவீனும் வந்துடுறாங்க. வாங்கப்பா அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார வச்சுட்டு டீ போட்டு வரப்பான்னு போயிடுறாங்க. இல்லை நான் குடிச்சிட்டு தான் வந்தேன், இல்லை பரவாயில்ல குடிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சாரதாமா. ஸோ குமரன் வந்து கங்கா காவேரிக்கிட்ட காவேரி விஜய் ஃபோன் பண்ணார், உனக்கு இப்போ கூப்பிட்டு போக வந்துட்டுருக்காரு அப்படின்னு. இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. பட் காவேரிக்கு எல்லா விஷயம் தெரியும், பட் இருந்தாலும் ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து விஜயும் வந்துடுறாரு. வாங்க விஜய்னு சொல்லிட்டு நிவீனும் குமரனும் வெல்கம் பண்ணுறாங்க. 2 தடவை வெல்கம் பண்ணி அவர் இல்லை அத்தை கூப்பிடுங்க அப்படின்னு. இல்லை கைப்பிடிச்சி உள்ளே கூப்பிட்றாங்க, அத்தை வரட்டும் அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. ஸோ அவங்க வந்தோடனே தம்பி நீங்கள் போயிடுங்க, இந்த விஷயம் ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தோடனே அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. அத்தை நான் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போக வந்திருக்கிறேன்னு. அதெல்லாம் சரி வராது, நீங்கள் போங்க, இதெல்லாம் சரி வராது அப்படின்னு. காவேரி எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே நிற்கிறாங்க. அவள் இல்லாமல் நான் இன்றைக்கி போகிறதா இல்லை, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், இதனால் என்னை கஷ்டப்படுத்துனது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சின்ன ரூமில் வந்து நான் இருந்தேன் அப்படின்னு வந்து அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யாருமே கேட்குறதா இல்லை. குமரன் வந்து அத்தை ஏன் இப்படி பேசுகிறீங்க, காவேரி வாழ்க்கையை நினச்சி அவங்க கூட அனுப்பிச்சி வைங்க சந்தோஷமாக, காவேரிக்காக தான் விருப்பம் அப்படின்றாரு. இல்லை அதெல்லாம் முடியாது தம்பி, உங்களுக்கு தெரியாது, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனை இது பண்ணுறாங்க. விஜய் வந்து கோவமாக ரைஸ் ஆகுறாரு. நீங்கள் அனுப்புறீங்களா இல்லையா, இப்போ நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. அதெல்லாம் தம்பி சரி வராது, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் தர போகிறீங்களா, அப்படி பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நாங்களாம் எப்படி வாழணும்னு தெரியுங்களா, அவள் இப்போ எந்த நிலமையில் இருக்கா அப்படின்னோடனே விஜய்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மேடம் கத்துறாங்க காவேரி. ஸோ அப்படியே ஆஃப் ஆகிடுறாரு, யாரும் சொல்லி பேசிக்கல. சரி மறுபடியும் கைப்பிடிச்சி இழுக்கிறாரு, அதெல்லாம் வர முடியாது, அனுப்ப முடியாதுன்னு. விஜய் நீங்கள் போங்க, உங்கள் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நீங்கள் ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கோங்கன்னு சொன்னோன்னே வாய் மூட்ரி அப்படின்னு சொல்லி இன்னும் டென்ஷனாக வராரு. அதுவும் மட்டும் போகாமல் மறுபடியும் வந்து இழுக்கிறாரு. இவங்க எல்லோரும் விஜய்ன்னு சொல்கிறாங்க. காவேரி மறுபடியும் டென்ஷனாகி நான் உயிரோட இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டேன். அவர் சுக்கமாக உடஞ்சி அவர் போயிடுறாரு. இந்த மேடம் உள்ளே வந்து ரூமில் வந்து அழுகுறாங்க. ஸோ அவர் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறார் வீட்டுக்கு. மேடம் அப்புறமா சத்தம் இல்லாமல் அழுது முடிச்சுட்டு கீழே வரும்போது நிவின் வந்து கேட்குறாரு, நீ ஏன் இப்படி பண்ண காவேரி, அம்மாவை நினச்சி நீ அவரை உடச்சி சுக்குநூறாக உடச்சி அனுப்பிச்சிட்டல, அவர் நூறாக போகிறாரு அப்படின்னு. மேடம் கம்மியாக இருக்காங்க, நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இது பண்ணுற, அம்மாவை நினச்சி இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு. கோவப்படுறதில்ல, அந்த மாதிரி தான் விஜய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. எதனால் என்ன ரீசன் கேட்குறாரு. குமரனும் வந்துடுறாரு. ஏன் காவேரி நீ தான் கிளம்பி ரெடியாக இருந்தல போகிறதுக்கு, அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி வந்து சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அங்கே வந்து தாத்தா வீட்டுக்கு விஜய் ரீச் ஆகிடாரு. கம்முன்னு போகிறாரு விஜய் அப்படின்னு கூப்பிட்றாரு. தாத்தா கூப்பிட்டு வந்து நிற்கிறாரு. என்ன விஜய் அப்படின்னு. தாத்தா எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சாரி தாத்தா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டாரு. தாத்தாவும் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இருக்காங்க. பட் பாட்டிக்கும் விஜய் சித்திக்கும் விஷயம் தெரிஞ்சோன்னே உள்ளே மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இது இன்றைக்கி எபிசோடு வந்து அதோடு முடியுதுங்க. ஸோ மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.